இந்த புகைப்படத்தில் காணப்படுகிற இந்த கட்டிடத்தில் இந்த பகுதியில் தான் இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பகுதி தான் தற்போது மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஷியாக்களின் நாடாக ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த தரப்பு பிரிவுக்கு ஆயுதத்தை எப்படியாவது கொடுத்து உள்நாட்டு பிரச்சனையை மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பாங்க. சுன்னா பேசக்கூடிய ஒருவர். அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரை அவர்கள் ஷியா அரசாங்கமாக இருக்கிறார்கள். ஈரானுடைய பாதுகாப்பு பிரிவு ட்ரோன் அட்டாக்ல தான் இது அழிந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இது ட்ரோன் அட்டாக் கிடையாது. 2 மாதத்துக்கு முன்பதாகவே இதற்குள் குண்டு கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தது. பாடிகார்ட் ட்ரை பண்ணி இருக்கிறார் என்று சொல்றாங்க. அது எப்படி ட்ரை பண்ண முடியும் என்கிற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியாக எழுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவினூடாக ஒரு முக்கியமான செய்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை விடுகிற நேரத்தில் ஈரானுடைய நேரம் 2 மணிகளுக்கு பிறகு பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கத்தினுடைய தலைவரும் முன்னாள் பாலஸ்தீன பிரதமருமாக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவருடைய ஜனாசா இன்றைக்கே தோஹா கத்தாரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணம் நிகழ்ந்தது எப்படி, அதனுடைய பின்னணி என்ன என்பது எல்லாம் இதுவரைக்கும் ஒரு மர்மமான செய்தியாகவே இருக்கிறது. அதற்கான பிரதான காரணமே என்னன்னு சொன்னா, இந்த மரணத்தினுடைய சம்பவங்கள் தொடர்பான A to Z செய்திகளை எதையுமே இதுவரைக்கும் IRGC வெளியிடவில்லை. ஈரானுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எந்த செய்திகளையும் சொல்லவில்லை. குறிப்பாக அவர்கள் வெளியிட்ட ஒரே செய்தி என்னன்னு சொன்னா, எந்த இடத்தில் வைத்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார், அதே நேரத்தில் எப்படி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை மாத்திரம்தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்ட இடமாக ஒரு புகைப்படத்தை ஏற்கனவே ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இதுதான் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட அந்த புகைப்படம். இந்த புகைப்படத்தில் காணப்படுகிற இந்த கட்டிடத்தில் இந்த பகுதியில் தான் இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பகுதி தான் தற்போது மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதை ஈரான் வெளியிட்டு இருக்கிறது. இதே நேரத்தில் இது தவிர ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு IRGC பாதுகாப்பு கொடுத்திருந்தது என்பதைத்தான் அவர்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தவிர இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணம் தொடர்பான முழுமையான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணைகளுடைய முழு அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிப்போம் என்கிறது IRGC என்கிற ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு. முதல்ல ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரானுடைய இந்த படைப்பிரிவுகள் எப்படி என்பதை ஆரம்பமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் என்பது மற்ற நாடுகளை போன்று 100% ஜனநாயகம் என்று இருக்கிற ஒரு நாடுமல்ல. அதே நேரத்தில் மன்னராட்சி என்று இருக்கிற ஒரு நாடுமல்ல. ஈரானை ஆட்சி செய்த ஷாவுடைய ஆட்சிக்கு பிறகு ஈரான் அன்றைய காலத்தில் ஹொமைனி தலைமையில் கைப்பற்றப்பட்ட போது ஈரானிய இஸ்லாமிய குடியரசு என்று அதை அறிவித்துக் கொண்டார்கள். முழுவதுமாக ஷியா சிந்தனை கொண்டவர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அது. எது எப்படி போனாலும் மற்ற அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அங்கே மன்னராட்சி இருக்கிறது. ஒரு சில நாடுகளில் ஜனநாயகம் என்கிற ஒன்று பேசப்பட்டாலும் பெரும்பாலும் அதற்குள்ளும் மன்னராட்சி ஒளிந்திருக்கும். உதாரணமாக ஜோர்தானிலே மன்னராட்சி இருக்கிறது, ஜனநாயகமும் இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அதே நேரத்தில் துருக்கியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜனநாயக நாடாக சொல்லுகிற ஒரு நாடாக அது இருக்கிறது. இப்படி இரண்டும் கலந்த ஒரு பார்வையாக அரபுலக நாடுகள், அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடுகள் இருப்பதை நாம் கவனிக்க முடியும். ஆனால் ஈரானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னராட்சியை விமர்சிக்கிற ஈரான் மன்னராட்சிக்கு நிகரான
அலி ஹாமனி என்கிறவருடைய தலைமையிலான ஒரு சுப்ரீம் கவுன்சிலை வைத்திருக்கிறார்கள். சுப்ரீம் லீடராக அலி ஹாமனி தான் தற்போதும் இருக்கிறார். ஏற்கனவே கொமைனி இருந்தார், இப்பொழுது அலி ஹாமனி என்கிறவர் இருக்கிறார். இவர் சுப்ரீம் லீடர். எந்த அளவுக்கு சுப்ரீம் லீடர் பவர் இருக்கும்னு சொன்னா, ஜனாதிபதியை விட அதிக அதிகாரம் கொண்டவர் இவர்தான். இவர் எடுக்கிற முடிவுகளில் ஜனாதிபதியோ ஏன் அங்கிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சுப்ரீம் லீடருக்கு நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பிரிவு தான் IRGC, இஸ்லாமிய புரட்சிகர ஆயுத பிரிவு என்று சொல்லுவார்கள். இவர்கள் நேரடியாக அலி ஹாமனியினுடைய சுப்ரீம் லீடருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஈரானை பொறுத்தவரையில் மற்ற அரபு நாடுகளிடம் இல்லாத ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, எப்படி அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தங்களுடைய நாட்டுக்குள் உளவு பிரிவுகள் இருக்கிறதை போன்று வெளிநாடுகளை கண்காணிப்பதாக உளவு பிரிவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று வெளிநாடுகளை கண்காணிப்பதற்கு உளவு பிரிவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மத்திய கிழக்கு நாடு எதுன்னு சொன்னா அது ஈரான் மாத்திரம்தான். இஸ்ரேலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய நாட்டுக்குள்ளே தனியான ராணுவ உளவு பிரிவை வச்சிருக்கிறாங்க. அதே போன்று உள்நாட்டு உளவு பிரிவாக ஷின்பத் என்னொன்று வச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காகவும் வெளிநாடுகளில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் மொசாது என்கிற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவினுடைய FBI உள்நாட்டு உளவு பிரிவாக செயல்படுவார்கள். உள்நாட்டில் உள்ள எல்லா விவகாரங்களையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கு CIA நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல நாடுகளும் உளவு பிரிவுகளை வச்சிருக்கிற மாதிரி அல் குதுஸ் என்கிற ஒரு உளவு பிரிவை ஈரானும் வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில மற்ற மத்திய கிழக்கு நாடுகளை விட ஆயுத பலத்திலையும் உளவு தகவல்களை சேமிப்பதிலும் அண்டைய நாடுகளை கண்காணிப்பதிலும் ஈரான் வலுவாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அதிலும் குறிப்பாக உலகத்திலேயே அதிகமான மிக துல்லியமான ட்ரோன்களை தயாரிப்பதில் வல்லமை கொண்ட நாடாக ஈரான் இருக்கிறது. அதனுடைய IRGC இருக்கிறது. எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளையும் உடனடியாக எதிர்கொள்ளுகிற வல்லமை தங்களுக்கு இருப்பதாக பலவிடுத்தம் அவர்கள் நிரூபித்தும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே இன்னொரு நாட்டுக்குள் தலையிடுகிற விதமாக குழுக்களை உருவாக்கி வைத்திருப்பவர்களும் அவர்கள்தான் என்பதும் வெள்ளிடை மலையாக இருக்கிறது. உதாரணமாக யமனுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையில் யமன்ல ஒரு தனியான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அவர்கள் சர்வதேசம் அங்கீகரித்த அரசாங்கம் என்று அதை சொல்லிக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் யமனுடைய தலைநகர் சன்ஆ உள்ளிட்ட பகுதிகளை மொத்தமாக கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஹூதிகள் நேரடியாக ஈரானுடைய தலையீட்டில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆயுத பிரிவாக இருக்கிறார்கள். அதே போன்று அதே யமனுக்குள்ள அல் காய்தாவும் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி லெபனானை எடுத்துக்கிட்டோம்னா லெபனானுடைய அரசாங்கம் தனியாக இருந்தாலும் லெபனானுடைய அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு பாராளுமன்றத்தில் பலம் கொண்டவர்களாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான உலகத்தில் ஒரு பயங்கர ஆயுத குழுவாக ராணுவ பிரிவாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானால் உருவாக்கப்பட்ட முதன்மை ஆயுத குழுவாக இருக்கிறது. அதே போன்று ஈராக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி பல நாடுகளில் அவர்கள் ஆக்சிஸ் வட்டத்தில் பல பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பலம் மிக்க ஒரு நாடுதான் ஈரான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த குதுஸ் விவகாரத்தில், குறிப்பாக காசாவில் நடந்து வருகிற இந்த சண்டை விவகாரத்தில் ஆரம்பம் முதலாகவே, ஆரம்பம்னா அக்டோபர் 7 இருந்து நீங்க பார்க்க கூடாது, இந்த காசா விவகாரத்தில் பன்னெடும் காலமாக காசாவுக்கு ஆதரவாகவே இருந்து வருகிறவர்கள் தான் இந்த ஈரானை சேர்ந்தவர்கள். ஈரானுடைய எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுடைய அரச கொள்கையில் மாற்றம் இல்லாமல் நாங்கள் இவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம் என்று இருக்கிறவர்கள். அப்படி பல விடுத்தம் பல உதவிகளை செய்து ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஏப்ரல் 13 நடத்தி இப்படி பலவிதமான கட்டங்களையும் அவர்கள் தாண்டி வந்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்திலே அசர்பைஜான் எல்லையிலேயே அவர் மரணித்து இருந்தார். இந்த நிலையில தான் ஈரானுக்கு புதிய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு ஜனாதிபதியாக மசூத் பெசக்ஷியன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மசூத் பெசக்ஷியன் தேர்வு செய்யப்பட்டு அவருடைய ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்வில் தான் இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்டவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். இப்பதான் நமக்கு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த பங்கெடுப்பின் போதுதான் அவர் பதவியேற்ற அடுத்த நாள் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட
பாதுகாக்கப்பட்ட கட்டிடமாக இதுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் ஈரானுடைய மிக முக்கியமான பகுதி, ரெசிடென்சியல் ஏரியா கிடையாது. இந்த பகுதி முழுவதுமாக ஐஆர்ஜிசியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் எல்லாமே முழுவதுமாக ஐஆர்ஜிசியினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சாதாரணமாக உள்ளே நுழைய முடியாது. இது இறுதியாக மசூத் பெசக்ஷியனை இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சந்தித்த புகைப்படம். அது மட்டுமல்லாமல் மசூத் பெசக்ஷியனை இஸ்மாயில் ஹனியா சந்தித்ததை போல இதே இஸ்மாயில் ஹனியா தங்கி இருந்த கட்டிடத்தில் பக்கத்து ரூம்ல தங்கி இருந்தவர் இவர்தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய தலைவர். அல் குதுஸ் பிரிகேடு நம்ம அடிக்கடி சொல்றோமா இல்லையா, அந்த அல் குதுஸ் பிரிகேடினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் என்று சொல்லுவார்கள். அவர்தான் ஜியாத் அன் நஹ்லா என்கிறவர். ஜியாத் அன் நஹ்லாவும் குறித்த கட்டிடத்தில் தான் தங்கி இருந்தார். இந்த கட்டிடத்துக்கு பக்கத்து ரூம், இஸ்மாயில் ஹனியாவுக்கு பக்கத்து ரூம்ல தான் அவர் இருந்தார் என்கிற நிலையில ஜியாத் அன் நஹ்லாவுக்கு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இஸ்மாயில் ஹனியா மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த தாக்குதல் நடந்தது? நியூயார்க் டைம்ஸ் தற்போது சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன, அது உண்மையா பொய்யா என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. முதல்ல ஒன்று கவனிச்சுக்கிறங்க, எப்பொழுதுமே இந்த காசா விவகாரத்தில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு விவகாரத்தில் தொடர்ந்து மேற்கு நாடுகள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவினை என்னன்னு கேட்டா, நம்ம இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஷியா சன்னி என்கிற இந்த பிரிவினையை அவர்கள் பாலிடிக்ஸ் ரீதியாக ஜியோ பாலிடிக்ஸ்ல பயன்படுத்திக் கொள்வார்கள். சுன்னா சிந்தனையில் இருக்கக்கூடிய சன்னி நாடுகள், சவுதி அரேபியா தலைமையிலான நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறவாங்க, அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் இன்னொரு பக்கம் வைத்துக் கொள்வார்கள். குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சதாம் ஹுசைன் தூக்கிலே போடப்பட்டார். சதாம் ஹுசைனுடைய கொள்கை கோட்பாடுகள், அவர் கம்யூனிசம் வரைக்கும் ஆதரிக்க சென்றவர் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பிற்பட்ட நாட்களில் சதாம் ஹுசைன் என்ன பண்ணிட்டாருன்னா குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்பி இருந்தார். குர்ஆனோடு தான் தன்னுடைய காலத்தை கழித்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்த வரலாறு. ஆனால் சதாம் ஹுசைனுடைய ஆட்சி பறிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருந்தது குர்துகளுடைய தாக்குதல்கள். குர்துகள் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய ஷியாக்கள், இந்த பிரிவினைகள் எல்லாம் சதாமுடைய அழிவுக்கு காரணமாக காணப்பட்ட மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அரபு நாடுகளுக்குள்ளேயும் இந்த பிரிவினையை வைத்து, உதாரணமாக ஷியாக்களின் நாடாக ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த தரப்பு பிரிவுக்கு ஆயுதத்தை எப்படியாவது கொடுத்து உள்நாட்டு பிரச்சனையை மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் சுன்னா பேசக்கூடிய முஸ்லிம்கள், சன்னி முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிகளாக இருந்தால் அந்த பகுதிகளுக்குள்ள ஷியாயிசம் பேசக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து குழப்பத்தை உண்டாக்குகிற வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். இது சர்வதேச நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் கடைபிடித்து வந்த மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த மாதிரியான நேரத்தில் தான் தற்போதைய இந்த பிரச்சனையிலையும் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய, ஷஹீதாகி இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சுன்னா பேசக்கூடிய ஒருவர். அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரை அவர்கள் ஷியா அரசாங்கமாக இருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி இந்த நியூயார்க் டைம்ஸினுடைய ஆர்டிக்கலை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா முழுவதுமாக இதை அவர்கள் லாவகமாக அந்த கட்டுரையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை வைத்து அந்த கட்டுரை நகர்ந்து இருக்கிறது என்பதை பார்க்க, இன்னும் சொல்ல போனா ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க, உண்மையிலேயே இதன் பின்னணியில் ஈரான் இருந்தால் ஈரான் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எல்முனை அளவுக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனா ஈரானை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற அளவுக்கு நியூயார்க் டைம்ஸ் ஏன் பாடுபடுகிறது என்பது முக்கியமானது. நமக்கெல்லாம் தெரியும், நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையை நம்ம உண்மைதான் சரியா சொல்லியிருக்கிறாங்க என்று நம்ம எடுத்துக்கிறதாக இருந்தா இந்த நியூயார்க் டைம்ஸ் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர்கள் தான் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நுழைந்த போது அங்கிருக்கக்கூடிய பெண்களுடைய மார்பகங்களை வெட்டி வீசினார்கள் என்று இவர்கள் தான் கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐநாவில் இந்த கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பெண்களை ஹமாஸினுடைய சுதந்திர போராளிகள் கற்பழித்தார்கள், கருவுக்குள் இருந்த குழந்தையை எடுத்து வெளியிலே வீசினார்கள் என்கிற கதைகளை எல்லாம் உண்மைப்படுத்துவதற்கு துடிக்கிற ஒரு ஊடக நிறுவனம் யார் என்று கேட்டா இந்த நியூயார்க் டைம்ஸ். எனவே நியூயார்க் டைம்ஸ் தான் இப்பொழுது இந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. எனவே நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரை ஒன்றும் குர்ஆனும் ஹதீஸும் கிடையாது. அது சொல்லுகிற செய்தி உண்மையாக இருந்து அதை ஏத்துக்கிற போறோம்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நியூயார்க் டைம்ஸ் யாரு, அவங்க ஏன் இப்பொழுது பாய்ந்து அடித்துக் கொண்டு இப்படி ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார்கள்? ஐஆர்ஜிசி இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையை வெளியிடவும் இல்லை. எந்த அரபு நாடுகளும் ஈரானை குற்றம் சாட்டி நீங்க தான் இதை செஞ்சீங்க அல்லது நீங்க தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிறீங்க என்கிற விதமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கவும் இல்லை. ஈரானோட கோபத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட இதை செய்யல. இன்னும் சொல்ல போனார் மன்னர் சல்மான்
சல்மான் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியனோடு பேசியிருக்கிறார். அது தொடர்பாக எதையும் பேசியதாக எந்த செய்தியும் இல்லை. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. எந்த நாடுகள் முன்வைக்காமல் இந்த கதையை நியூயார்க் டைம்ஸ் மாத்திரம் முன்வைக்கிறது. அவங்க முன்வைக்கக்கூடிய மிக பிரபலமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டதாக ஐஆர்ஜிசி ஈரானுடைய பாதுகாப்பு பிரிவு ட்ரோன் அட்டாக்ல தான் இது அழிந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இது ட்ரோன் அட்டாக் கிடையாது. 2 மாதத்துக்கு முன்பதாகவே இதற்குள் குண்டு கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தது. இந்த குண்டை வைக்கிறதுக்கு ஐஆர்ஜிசியினுடைய அதிகாரிகள் துணை போயிருக்கிறார்கள். மத்திய கிழக்கினுடைய நாடுகளை சேர்ந்த 5 அதிகாரிகள் துணை போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் அந்த கதையை வர்ணித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தாலும் ஐஆர்ஜிசியினுடைய 2 அதிகாரிகளோடு மற்ற மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்தவர்களும் துணை போயிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு உண்மைப்படுத்தப்பட்டுவிடும். இதை யாரு சொல்லணும்னா இப்பொழுது ஈரான் தான் இதற்கு வாய் திறக்க வேண்டுமே தவிர நம்ம யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் குண்டுதான் வைக்கப்பட்டிருந்தால் அந்த குண்டு ரிமோட் கண்ட்ரோல் இயக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ரிமோட் ஏஐ பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். ஏன் இந்த பகுதி மாத்திரம் அளிக்கப்பட்டது? பக்கத்து ரூம்ல நஹ்லா இருக்கிறாரு, நஹ்லாவுக்கு எதுவும் நடக்கவில்லை என்கிற நிலையில் இந்த சந்தேகத்தை நியூயார்க் டைம்ஸ் எழுப்புகிற சந்தேகத்தை ஏன் நஹ்லா எழுப்பவில்லை? நியூயார்க் டைம்ஸ் எழுப்புகிற சந்தேகத்தை ஏன் ஹமாஸ் எழுப்பவில்லை? நியூயார்க் டைம்ஸ் எழுப்புகிற சந்தேகத்தை ஏன் கஸ்ஸாம் பிரிகேட், ஆயுதத்தை பத்தி தெரியாதவங்களா அவங்களுக்கு குண்டை பத்தி தெரியாதா, அவங்க ஏன் எழுப்பல என்கிற மல்டி மில்லியன் கேள்வி முன்னாடி வந்து நிக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல இன்னொன்று நீங்க கவனிக்கணும். இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உடனடியாக அந்த இடத்திற்கு மருத்துவர் குழு விரைந்தது. போய் பார்க்கும்போது இஸ்மாயில் ஹனியா மரணிச்சிட்டார். இஸ்மாயில் ஹனியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அவருடைய பாடி கார்டு ட்ரை பண்ணி இருக்கிறாரு. ஆனா பிறகு பார்த்தா பாடி கார்டு மௌத்தா போயிட்டாரு. பாடி கார்டு ட்ரை பண்ணினாருங்கிறது நியூயார்க் டைமுக்கு எப்படி தெரியும்? இதுக்குள்ள கொல்லப்பட்ட இடத்துல இஸ்மாயில் ஹனியாவினுடைய மெய்ப்பாதுகாவலரும் சேர்ந்துதான் மரணித்திருக்கிறார். ஆனா நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இல்ல பாடி கார்டு ட்ரை பண்ணி இருக்கிறார் என்று சொல்றாங்க. அது எப்படி ட்ரை பண்ண முடியும் என்கிற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியாக எழுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக அந்த இடத்திற்கு ஹலீல் அல் ஹையா சென்றதாகவும் அவர் சென்று இஸ்மாயில் ஹனியாவுடைய ஜனாசாவை பார்வையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஹலீல் அல் ஹையா எந்த இடத்திலையும் தான் போனதாகவோ பார்த்ததாகவோ இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஹலீல் அல் ஹையா யாருங்கிறது நம்முடைய முன்னாடி அந்த இன்றைய அப்டேட் வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறோம். அவர்தான் இஸ்மாயில் ஹனியாவினுடைய வாரிசாக பார்க்கப்படுகிறவர். அதிலும் குறிப்பாக இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் ஹலீல் அல் ஹையா. அப்படி பார்த்தால் ஹலீல் அல் ஹையாவும் இதற்கு துணை போய்விட்டார் என்று சொல்ல வேண்டும். நஹ்லாவும் இதற்கு துணை போய்விட்டார் என்று சொல்ல வேண்டும். இருக்கிற அத்தனை பேருமே ஈரானோட சேர்த்து துணை போய் திட்டமிட்டு கொன்றாங்க அப்படி சொல்ல வேண்டி வந்துவிடும். எனவே இந்த மரணத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதை செய்திருக்கிறது என்பது திட்ட தெளிவாக தெரிந்துவிட்டது. ஐஆர்ஜிசி அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் தாக்கிய குறித்த ஆயுதம் ட்ரோன் அந்த மாதிரியான ஆயுதம் இஸ்ரேலுடைய தயாரிப்பு என்று சொல்லிட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்றைய தினம் நெதன்யாஹுடைய பேச்சில் கூட அவர் பேசின பேச்சில் வெளிப்படையாக நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லாவிட்டாலும் எங்களுடைய இலக்கு சரியாக இருக்கிறது என்று அந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் சொல்றாரு. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தெளிவாக இது இஸ்ரேல் தாக்கியது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இது குண்டாக வெடித்ததா அல்லது வெளியிலிருந்து வந்த அட்டாக்கா என்பது வெளிப்படையாக எங்கும் சொல்லப்படவில்லை. ஐஆர்ஜிசி அது வெளியிலிருந்து வந்த அட்டாக்ங்கிறாங்க. உள்ளுக்குள்ள வெடிச்ச குண்டாக இருந்தால் அதை கொண்டு போய் வைத்தது யார், அதற்கு தொடர்பு பெற்றவர்கள் யார் என்பதை கூட யார் சொல்லணும்னா ஐஆர்ஜிசி தான் சொல்லணும். அது இல்லாமல் நியூயார்க் டைம்ஸ் சொல்வதை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் நாளைக்கு அது ஐஆர்ஜிசியை கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்களாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்கிற விதமாக மாறிவிடும். ஆனால் அதை யார் சொல்லணுங்கிறத தான் நான் சொல்றேன். நம்ம என்ன கவனிக்கணும் கேட்டா, இந்த செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் யார் என்றால் ஐஆர்ஜிசி தான் சொல்ல வேண்டும், ஈரான் தான் சொல்ல வேண்டும். ஈரான் இதனுடைய முழுமையான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வரை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நியூயார்க் டைம்ஸ் எப்படி ஹமாஸ் மேல ஒரு செய்தியை கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூடான நிலையில ஒரு செய்தியை கட்டமைக்க முனைகிறார்கள். அந்த கட்டமைப்புக்கான முயற்சி தான் இது. நியூயார்க் டைம்ஸினுடைய ஆர்டிக்கலை எடுத்து பெரிய செய்தியாக மாற்றி இருக்கிறது யாருன்னு கேட்டா
ஜெருசலம் போஸ்ட், அதே மாதிரி த இஸ்ரேலி டைம்ஸ், அதே போன்று எடியோத் அஹ்ரோனோத், அவர்களுடைய ஹேராசத், இப்படி அவர்களுடைய பத்திரிகைகள் தான் நிறைய அதை எடுத்து செய்தியாக்குறாங்க. எந்த இடத்துலையாவது அதை கோடிட்டு மற்ற பல ஊடகங்கள் இதுதான் உண்மை என்று நிறுவி இருக்கிறார்களா என்றால் அப்படி எங்கும் நிறுவவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். இதுதான் நியூயார்க் டைம்ஸினுடைய புரட்டல். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த செய்திகள் தான். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். இது சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை அதற்கு மாற்று கருத்து இருக்கின்றால் அதையும் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அதற்குரிய காரண காரியங்களோடு கமெண்ட் பகுதிகளில் தாராளமாக நீங்கள் சொல்ல முடியும். இதை பொறுத்தவரையில் இது குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு கொலை நடந்திருக்கிறது, ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. அந்த படுகொலைக்கு காரணம் யார் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தான் விசாரணையில் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை எழுதுறதுனால அதுதான் உண்மை என்று ஆகிவிடாது. எனவே இந்த நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையை பார்க்கும்போது ஒரே அடியில் அது கரெக்டாக தான் இருக்குங்கிற பார்வையில் நீங்கள் பார்க்காம ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, ஷியா சன்னி பிரச்சனையை அவர்கள் எப்பொழுது தூண்டிவிடலாம் என்பதில் கவனமாக இருப்பார்கள். ரெண்டாவது, இதே நியூயார்க் டைம்ஸ் தான் பச்சை பொய்யாக காசாவினுடைய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து அக்டோபர் 7ஆம் தேதி பெண்களுடைய மார்புகளை அறுத்து வீசினார்கள். அப்படி செய்வாங்களா? லைஃப்பில் செஞ்சிருக்கிறாங்களா? என்னைக்காவது அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்குதா? கிடையாது. எனவே இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்தில் இதுவரைக்கும் ஹமாஸ் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. இதுவரைக்கும் கஸ்ஸாம் பிரிகேடு எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. பக்கத்து அறையிலே தங்கியிருந்த நஹ்லா எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. இன்றைக்கு ஜனாசா தொழுகையிலும் அவர் பங்கெடுத்திருக்கிறார். அதே போன்று ஹலீல் அல் ஹையா எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹமாஸினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிற யாருமே இந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. கத்தார் இது தொடர்பாக எந்த சந்தேகங்களையும் எழுப்பவில்லை. எனவே இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகும் வரை பொறுத்திருப்போம். அப்படியான விவகாரங்கள் இதற்கு மாற்றமான செய்திகள் வந்தால் கூட அதையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இஸ்மாயில் ஹனியா மவுத் ஆயிட்டாங்கன்னு முடியவே நான் வெளியிட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான கட்டுரைகளை அடிப்படையாக வைத்துக்கிட்டு இவர்தான் குற்றவாளி என்று நிறுவுகிற இடத்தில் நான் கிடையாது. அந்த கட்டுரையில் வந்த செய்தியை வச்சு எது நடந்திருக்கலாம் என்கிற ஒரு ஊகத்தை தான் நானும் உங்களுக்கு மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். வல்ல ரஹ்மான் இந்த மரணத்திற்கு நீதி தர வேண்டும். வல்ல ரஹ்மானுடைய சன்னிதானத்திலே அதற்கு நீதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்திலும் இந்த படுகொலையை செய்த பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்தின் இந்த பயணத்திலே இடைநடுவிலே இந்த கருவறுப்பை எவர் செய்திருந்தாலும் அதற்கு அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் இதற்கு காரணம் என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான பதிலடியை ஈரான் எப்படி கொடுக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.